இந்தியாவின் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு இளம் பெண் வேறுபட்டவளாக இருந்தாள். மற்றவர்கள் பூங்காவில் உட்கார்ந்து சிரித்து பேசிக் கொண்டிருக்க, அவள் தன் கனமான புத்தகங்களை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு தனியாக நடந்து செல்வாள். அவள் வாழ்க்கை அமைதியானது. எளிய தேர்வுகளைத்தான் செய்தாள். தூர தூரம் சைக்கிள் ஓட்டி புத்தகங்களோடு செல்வாள். ஒரே ஒரு விளக்கு ஒளியில் படிப்பாள். பிறர் ஃபேஷன் நகைகளை வாங்கும்போது அவள் வெறும் சாதாரண வளையல்களை வாங்குவாள். ஆனால் இந்த அமைதியில்தான் அவளுடைய வலிமை இருந்தது. ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு பக்கமும் தீவிர கவனத்தாலும் உறுதியாலும் தன் கனவாலும் நடந்தது. தேர்வு அறை வந்தது. பயமும் பதற்றமும் நிறைந்த இடம். ஆனால் அவள் அமைதியாக உட்கார்ந்து சுற்றியிருந்த சத்தங்களை கவனிக்காமல் தெளிவாக எழுதினாள். முடிவுகள் வெளியான போது பலகையில் அவள் பெயர் பாஸ் என்று ஒளிர்ந்தது. பல வருட அமைதியான போராட்டத்துக்கு பிறகு அவள் முகத்தில் மகிழ்ச்சி தெரிந்தது. பார்க்கப்படாத அந்த பெண்ணிடமிருந்து இப்போது நம்பிக்கை நிறைந்த காவலரானாள். யூனிஃபார்ம் அணிந்து சல்யூட் கொடுத்து நிமிர்ந்து நின்று தன் எதிர்காலத்தை நோக்கி நடக்கிறாள். ஒவ்வொரு சிரமமும், தனிமையான இரவுகளும், கடுமையான தேர்வுகளும் எல்லாம் இந்த நிமிடத்துக்கு வழிவகுத்தன. அவள் பயணம் ஒரு பாடம். அர்ப்பணிப்பு மாற்றும். பொறுமை வெகுமதி தரும். கவனம் எல்லாவற்றையும் வெல்லும். இதுதான் அமைதியான உறுதியின் ஆற்றல். நண்பர்களே, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம டூன் லீலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.